பெரிய பட்ஜெட் படம், பெரிய ஹீரோ படம். அப்புறம் ஒரு 15 படம் வெற்றி, மீதி படம் இல்ல. சிவகுமார் அவருடைய பிள்ளை இப்ப வந்து டெட்ரோன்றான். வாயில வாயில ஆக்க சுழிக்கும் போது இங்கிலீஷ்ல டைட்டில் எல்லாம் வருதுயா. டைட்டில் பியூட்டிஃபுல், குட் பேட் அக்லி. அஜித் படங்கள் பொதுவாகவே மேக்சிமம் தமிழ்கள் நிறைய படங்கள் பார்த்தா அஜித் தமிழ் டைட்டில் இருக்கும். ஆனா என்னமோ தெரியல, குட் பேட் அக்லின்ட்டான். இப்போ மருமகன் மாமா எல்லாம் கடைஞ்சு வச்சு யாரோ டேரக்டர் அந்த குட் பேட் அக்லியோட தமிழ்ல அழகா வச்சுக்கலாம். ஆனா ஹீரோ அஜித் வித்தியாசமா இருந்தது, தப்பா தெரிஞ்சுது. ஒரு தமிழ் மகன் சிவகுமார், நல்ல தமிழ் மகன், தமிழ் ஹீரோ. அவருடைய பிள்ளை இப்ப வந்து டெட்ரோன்றான். வாயில வாயில ஆக்க சுழிக்கும் போது என்ன பாருங்க இங்கிலீஷ் படங்கள். அன்னைக்கு டாக்டர் கலைஞர் என்ன பண்ணார் தெரியுமா? அப்போ இங்கிலீஷ் டைட்டில் வச்சு படம் வந்தது. நிறைய பேரு ராஜா அவர்கிட்ட ஒர்க் பண்ணோம், கலைஞர் கிட்ட. அப்படி எங்களை பார்க்க போனாங்க, இங்கிலீஷ்ல டைட்டில் எல்லாம் வருதுயா. அது மேட்டர். தமிழ்நாட்டுல டைட்டில் நீங்க சிஎம் இருக்கும்போது வரலாமான்னு நல்ல காரியம் பண்ணார். அப்படி ஒரு நல்ல இப்ப இருக்கிற சிஎம் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. தளபதி மு.க. ஸ்டாலின் எல்லாமே நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வகையில ஒரு கவனம் செலுத்தணும்னு நான் பணியோடு வேண்டிக்கிறேன். தமிழ்ல டைட்டில் வைக்கணும். ஒரு தாய்மொழியை ஈடுபடுத்துறதுக்கு அர்த்தம். அப்படிப்பட்டவர்களை நான் கேவலமாக மதிக்கிறேன். உனக்கு தமிழ் தெரியாதா? இந்தியில படம் வாங்கணும்னா டைட்டில் இங்கிலீஷ்ல வேணும் சொல்ல எவ்வளவு படத்தை வாங்கிடுறான். இங்கிலீஷ்ல டைட்டில் வச்சு படம் எல்லாம் இந்தியில வாங்கிடுறாங்க. வேண்டுகோளா வைக்கிறது. தமிழ்ல 1000 டைட்டில் இருக்கு, அழகான டைட்டில். அப்படிப்பட்ட இவங்களுக்கு தெரிஞ்ச டைட்டில் தமிழுக்கு தெரியாதா? வச்சுட்டு சூப்பர் படங்கள்லாம் இந்த இயரும் லாஸ்ட் இயரும் நிறைய படங்கள் வந்திருக்கு. ஒரு முன்னோட்டமா கேரளா திரையுலகுக்கு ஒரு முன்னோட்டமா விளங்குது. அதனால இந்த மலையாள படம் எப்படி பண்ணிருக்க போறாங்க? ஒருவேளை மலையாள படத்தை எடுத்து டப் பண்ணி தமிழ் வரும் அப்படின்னு நினைப்பேன். எனக்கு நல்லா பண்றாங்க சில பேர். இங்க வந்து பார்த்தா அழகா பண்ணிருக்காங்க, அழகா பண்ணிருக்காங்க. மனம் நிறைந்து ஆள் மனதிலிருந்து வாழ்த்துறேன். ப்ரொடியூசர் ஜார்ஜ் நல்ல முக்கியமான மனம். அவர் தான் வந்து கூப்பிட்டார். சரண் டைரக்டர் அறிமுகப்படுத்திட்டார். பரதன் த கிரேட் டைரக்டர், பரதனுடைய அசோசியேட் சொன்னார். அப்பவே ஒரு திருப்தி. ரைட், ஓகே. டெய்லர் பார்த்தா என்ன அவங்க. அப்புறம் அந்த 3 பாட்டு இசையமைப்பாளர் 3 பாட்டுமே சூப்பர். அப்புறம் டைரக்ஷன், லொகேஷன், கேமரா எல்லாமே மன திருப்தியா மகிழ்ச்சியா இருக்கு. கொஞ்ச காலமா லாஸ்ட் இயர் நம்ம ஸ்ரீதர் ஒன்று சொன்னார், 89 படங்கள் ரிலீஸ் ஆகி சில படங்கள்லாம் வெற்றி. போன வருஷம் 641 படம் ரிலீஸ் ஆகி பெரிய படங்கள் அதுல 30 28 ஆவரேஜா சொல்றேன். ஒரு 5-6 படங்கள் தான் வெற்றி. பெரிய பட்ஜெட் படம், பெரிய ஹீரோ படம். சின்ன படங்கள் ஒரு 180 கிட்ட இருக்கும். அதுல ஒரு 15 படம் வெற்றி, மீதி படம் இல்ல. காரணம் அதுக்கு கண்டென்ட், கதை. கதாநாயகனை மனசுல வச்சுக்கிட்டு கதை எழுதுனா உருப்படாது. இந்த கதாநாயகனை கதை எழுதுறன்னா பல 100 கோடி செலவாகும் கதாநாயகனை மனசுல வச்சா. ஆனா கதை எழுதிட்டு இப்படிப்பட்ட தம்பியை போல கதாநாயகனை இந்த ஹீரோயினி போல போட்டீங்கன்னா படமும் நல்லா இருக்கும், செலவும் கம்மியா இருக்கும். படம் ஓடும். இந்த படம் தமிழ்நாட்டுல ஓடும். இந்த தம்பியும் அழகா இருக்காரு, இந்த பொண்ணு அப்போதான் எனக்கு எல்லாத்தோட அவங்க தமிழ் பேசுறாங்க பாருங்க. ப்ரொடியூசர் மலையாளத்துல எழுதி வச்சு தமிழ்ல பேசணும்னு தோணுச்சு. அதுவே என்னுடைய பாராட்டு. ஆனா இந்த பாப்பா அதுவும் கேரளா, தம்பி கேரளா, தாத்தா